ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வடலூர் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டான திங்ஸ்லாம் விற்கிற ஒரு இடத்துக்கு தான். அது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ராதா மண்டபத்தில் தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலுமே 130 ரூபா மட்டும்தான். லேடிஸ்க்கான ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, அலுமினிய பாத்திரம் இருக்குது, பிளாஸ்டிக் ஜார்ஸ் இருக்குது, ஸ்டாண்ட் இருக்கும், காய்கறி விற்கிற கூடை 3 லேயர்ஸ் கூடை இருக்குது, சில்வர் கப்ஸ் இருக்குது, ஹேங்கிங் மாதிரி வீட்டில் டிசைனாக மானோம் ஹேங்கிங் மாதிரி இருக்குது, கரண்டி, நிறைய பொருள் விற்கிறாங்க. பெரிய பெரிய பக்கெட் இருக்குது, ட்ரெஸ் போட்டு வைக்கிற கூட இருக்குது, அப்புறம் குடம், டஸ்ட்பின், இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவும் இல்லை. எந்த பொருள் எடுத்தாலுமே வெறும் 130 ரூபா தான். வடலூர் சரௌண்டிங்கில் நெய்வேலி, பண்ருட்டி இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த ஷாப் வந்து ஜஸ்ட் 10 டேஸ்க்கு போட்டிருக்கான்னு சொன்னாங்க. நான் டேட் சரியாக கேட்கல, ஆனால் இப்போது நடந்துகிட்ருக்கு. கரண்ட்டில் இன்றைக்கி என்ன டேட்னா 20 இப்போது நடந்துகிட்ருக்கு. 24 வரைக்கும் 26 வரைக்குமா போயிட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் தேவையோ போய் பாருங்கள். நிறையா இருக்குது. அப்போது பொருள் காலியாக திருப்பி அதில் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஒரு 5 திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, குவாலிட்டியாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். நிறையா டேமேஜ் ஆனதும் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கு, பொருள்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஸ்க்ரீன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. எல்லாமே ஹேண்ட்பேக் இருக்குது, அதேமாரி ட்ராவல் பேக் இருக்குது. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் மார்க்கெட் போய்ட்டு வந்தால் வாங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி பேக்ஸ்லாம் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக்லாம் சூப்பராக இருக்குது. கலர் நம்ம அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. இதையே நம்ம வெளியில் வாங்கினா அதோடய ரேட்டே வேறு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 130க்கே எல்லாமே தராங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வெளில போனால் 200க்கு கீழே கண்டிப்பாக இருக்காது, ஆனால் இங்கே 130க்கே தராங்க. அதை விட 130க்கு கீழே உள்ள வேல்யூ உள்ள பொருளும் 130 தான் சேல் பண்ணுறாங்க. அதனால் இது ஓரளவுக்கு ஹோல்சேலில் சேல் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. பொருள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் கூட இந்த ட்ரேஸ்லாம் கூடவே 130 தான். 3 செட்ஸ் 130ன்னு சொல்கிறாங்க. இதிலே நிறையா ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருக்குது. நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஆல்ரெடி நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், அதனால் இதை வாங்கலை. ஆனால் நல்லாயிருக்கு இதெல்லாம். இந்த சைடில் பார்த்தா பேக்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கான பேக் கூட 130 ருபீஸ் தான். நல்லாயிருக்கு எல்லா பேக்கும். நான் இந்த ப்ளூ கலர் பேக் எடுத்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் ரொம்ப வெயிட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. வேணால் ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெயிட்லெஸ்ஸான பொருள் தான் இதில் வைக்கலாம், வெயிட்லாம் கேரி பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ பிளாஸ்டிக் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே 130 ருபீஸ் தான். 3 செட் இருக்குது, 4 செட் இருக்குது, 10 செட்டுக்கு கூட இருக்குது. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன். இதில் வந்து நான் சரி இன்னொரு நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். என்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்லை. இது நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அழுத்தி பார்த்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயே வந்து பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து 2 இருந்தால் 130 ருபீஸு, 4 செட்டு 130 ருபீஸு, 5 செட் 130 ருபீஸ் இருக்குது. நல்லாயிருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ரொம்ப நிறையா வச்சுருக்காங்க. எல்லாருமே ஆடுறாங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. வேறு எல்லாம் அதுன்னு பாதி பேர் எடுத்துகிட்டு பில் போடும்போது வந்து வேணான்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நிறையா அங்கங்கே திங்ஸ் நிறையா மாறி சேல் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே இருக்குது. இல்லாத பொருள், நல்ல வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்குது. நீங்கள் காசு தான் எடுத்துகிட்டு போகணும். காசு ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும், நீங்கள் தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், டோர் மேட் இருக்குது, கிச்சன் போட்டுக்கிற மேட் இருக்குது, நிறையா இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்ட் இருக்குது, பீரோ கூட ஸ்டாண்ட் இருக்குது. மேலே பக்கெட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுவும் பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சிங்கிள் பீஸ் வந்து 130 ருபீஸ். இங்கே இரும்பில் கூட இருந்துச்சு, பெரிய கரண்டி இரும்புலே வானில் இருந்தது. அப்புறம் குழி பணியாரம் இருக்குது, ஆப்பம் சட்டி இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் நிறையா பேர் தாலிப் கரண்டி அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. எல்லாம் இரும்புலே இருக்குது, சில்வரில் இருக்குது, ஈயம் பாத்திரத்தில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. 130 ருபீஸ்க்கு இதெல்லாம் ஒர்த்து தான்.
இங்கே பாருங்கள் சேர்ஸ்லாம் நிறைய பேர் எல்லாம் 5-6 சேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க 130 ருபீஸ்க்குன்னு. இது நல்லா இருக்குது பாருங்கள். இதிலே வந்து இது குட்டி குட்டி சேர்ஸ்லாம் கூட 130 ருபீஸ் 2 பீஸ் 130 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் சிங்கிள் பீஸ், மற்ற எல்லாமே 2 பீஸ். சில்வர் பாத்திரம்லாம் ஒரு பீஸ் சிங்கிள் பீஸே வந்து 130 ருபீஸ். வாங்கலாம், ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அந்த ஸ்லிப்பர்ஸ் கூட நல்லா இருந்தது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. ஆனால் என்னோடய சைஸ்க்கு தான் ஒன்று கூட இல்லை. தேடி பார்த்துருந்தா கிடச்சிருக்கோம். எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு நான் வந்துட்டேன். ஆனால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. எல்லாமே 130 ருபீஸ் தான். அந்த ஸ்லிப்பர்ஸ் ஆனாலும், அந்த பிளாஸ்டிக்கில் டாய்ஸாக இருந்தாலும், அப்புறம் வந்து அந்த குட்டி குட்டி ஹேங்கிங் திங்ஸாக இருந்தாலும் ஆனால் கிராண்டாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த கரண்டி, ஜல்லிக்கரண்டி, இந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே 130 ருபீஸ் தான். 3 செட் ஆஃப் கிளாஸஸ்லாம் வந்து 130 ருபீஸு. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள். இந்த ஒரு பக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு இது வாங்கினேன், கவர் வாங்கினேன். இது அந்த கவர் நல்லா இருந்துச்சு, கலர் நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் கூட நல்லா தொடச்சிக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா 3 சைடில் 3 பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரப் வாங்கினேன் பாத்திரம் கழுவுறதுக்கு. இது ஒரு செட்டு ஃபுல்லாகவே 130 ருபீஸ் தான். ஒரு இதில் வந்து 5 பீஸ் இருந்துச்சு. மொத்தம் வந்து 10 பேக் இருந்தது. 130 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். அதனால எனக்கு வாங்கிட்டு வந்தேன். இது எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்க்காவது இந்த ஸ்க்ரப் வரும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்காவது வரும். அதனால் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜல்லிக்கரண்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம கையை கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தது. நல்லா இருந்துச்சு. இது இங்கே வெளியில் மொத்தமாக சாப்பாடு செய்யுது, ஃபங்க்ஷனுக்கு இந்த வடை போடுற பூந்தி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேனு வாங்கிட்டு வந்தது. நல்லா இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா லென்த்தாகவும் இருந்தது. இது கடையில் வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இது எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதனால் என்னோடய யூஸ்க்காக நான் வாங்கிட்டேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது டஸ்ட்பின் வாங்கினேன். நல்லா இருந்தது. இந்த டஸ்ட்பின் கூட 130 ருபீஸ். அப்புறம் இந்த வெஜிடபிள் சாப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. 130 ருபீஸ்க்கு. இதில் வந்து ரேட் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 500 அபோவ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ஆன்லைனில் செக் பண்ணப்பவும் இது வந்து 150க்கு அபோவ். இதோட நார்மல் இது தான் வந்து அது 150 அபோவ் இருந்தது. இது எனக்கு வந்து 300 என்னமோ சம்திங் இருந்துச்சு. அதனால் சரி இது ஓகே, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நல்லா இருந்தது. இது உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து அது சாப் பண்ணி பார்த்தாரு, ஸ்லைஸ் பண்ணி பார்த்தாரு. நல்லா இருந்துச்சு. ஆனியன்லாம் எல்லாமே நல்லாவே வெட்டியிருந்தது. அடுத்து அந்த டஸ்ட்பின்னு. இந்த டஸ்ட்பினில் வெளியில் ரேட்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எப்படியும் அபோவ் 300 400 தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இது 130 ருபீஸ்க்கு ஒர்த்து. அப்புறம் இந்த பக்கெட்டு, அந்த பக்கெட் வாங்கியிருந்தேன். ஏதாவது அந்த பக்கெட் நிறையா ஒரு என்ன சொல்கிறது, அரிசி கொட்டி வச்சுக்கலான்னு வாங்கினேன். இதை அந்த அட்ரஸ் போய் பார்த்து யாருக்கு வேணாலும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.